இந்த நாளிலும் கூட நம்ம ராபோஜனம் இருக்கிறபடியினால் நம்மளுடைய செய்தி ராபோஜனத்துக்கு நேராக எப்படிதான் ராபோஜனத்துக்கு பேசுறது, அதுதான் பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு தலைப்பில் நம்ம கடைசி முறை நம்ம பார்த்தோம் பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று. அதுக்கப்புறம் இந்த ராபோஜனம் எடுப்பதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் 4 காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அதை குறித்து தியானிச்சோம். அப்பம்னா என்ன, திராட்சரசம்னா என்னன்னு சொல்லி அதை குறித்து அப்பமும் திராட்சரசமும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இயேசு பங்கு பெற்ற பந்தி அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள்ளாக அதையும் நம்ம பார்த்தோம். தேவ பந்தி, கர்த்தருடைய பந்தில் பங்கு பெறுபவன் யார், திருவிருந்து அப்படின்னு அநேக செய்திகள் பல கோணங்கள்ல பார்த்தாலும் இன்றைக்கும் இந்த திருவிருந்தை குறித்து வேறு சில கண்ணோட்டங்களில் நம்ம புரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நம்மளுடைய வேதாகமத்தை அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 34, 35 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனுடைய புஸ்தகம் 27வது அதிகாரம் 34, 35 வசனங்களை. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உதவியா இருக்கும். அப்ப எதற்கு போஜனம் பண்ணணுமா? தப்பி பிழைப்பதற்கு போஜனம் பண்ணணும். வாசிங்க தொடர்ந்து. அடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, உங்களுடைய தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது அப்படின்ட்டு. அடுத்தது அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் ஒரு கப்பல் பிரயாணத்துக்காக இருக்கிறாங்க. இந்த கப்பல் பிரயாணத்துல அவர் சொல்றாரு, ஒரு எச்சரிக்கிறாரு, என்ன செய்ய வேண்டாம். 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். வருத்தம் மிகுந்த சேதம் உண்டாகி இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கிறார். இவருடைய எச்சரிப்பை கேட்காம 100க்கு அதிபதி 11வது வசனம், 100க்கு அதிபதியும் மாலுமி சொல்லுகிறத நம்பி, மாலுமியும் கப்பல் எஜமானன்னு சொல்லியிருக்கோம், மாலுமியும் கப்பல் எஜமானு சொல்லுகிறத நம்பி என்ன செஞ்சாங்க, அவங்க செய்ய புறப்பட முற்பட்டார்கள். நம்மளும் அநேக நேரங்களில் தேவனை நம்புவதை காட்டிலும், தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைகளை நம்புவதை காட்டிலும் என்ன செஞ்சான், எப்படி இவர்கள் 100க்கு அதிபதி மாலுமியும் கப்பல் எஜமான் சொல்லுகிறத நம்பினாரோ அதுபோல நாமும் என்ன செஞ்சிடறோம், மனுஷனை நாடி தேடி ஓட ஆரம்பிச்சிடறோம். நம்ம மனுஷனை இங்க அப்படிதான் ஓடுனாங்க, ஆனா நம்பினார்கள். ஆனா 13வது வசனம் கடைசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்பம் எப்படிதான் இருந்துச்சா, தென்றல் மெதுவாக அடித்துதான். ஆனா கடைசியில 14வது வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது கடைசியில புயல் தான் வந்துச்சு. அப்போ நம்ம மனுஷனை நம்பி போகும் பொழுது ஆரம்பம் எப்படிதான் இருக்கும், மெதுவான தென்றல் காத்து அமைதியான சூழ்நிலை மாதிரி தெரியும். ஆனா அதனுடைய முடிவோ புயல் தான் வரும். அப்படிதான் அந்த காரியங்களை சொல்லப்பட்டிருக்குது. அப்படியே 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாங்க என்ன செய்யல, சூரியனை சந்திரனெல்லாம் நாங்க பார்த்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்க என்ன செய்யல, ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை. பார்த்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்க தப்பி பிழைப்போமா அப்படிங்கிற நம்பிக்கை என்ன செஞ்சு போயிருச்சு, எங்களுக்கு அற்று போயிருச்சு, நம்பிக்கையே போயிருச்சு. நம்ம போய் சேருவோமா, நம்ம பத்திரமா அக்கறையில போய் சேர்ந்துருவோமா, நம்மளுடைய பிரயாணத்தை நம்ம பத்திரமாக பாதுகாப்பாக முடிப்போமா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. ஏறத்தாழ 14 நாட்கள். எத்தனை பேர் அப்படின்னு சொன்னா, ஒரு 276 பேர் என்ன செய்றாங்க, இந்த பிரயாணத்துல இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு வசனத்தை தேவன் சொல்லுகிறாரு. 24வது வசனத்தை வாசிப்போம். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதுதான்
முக்கியமான வார்த்தை சொல்றாரு. நீனு யாருக்கு முன்பதாக நீ பயப்படாத, நீ யாருக்கு முன்பதாக இருக்கணும், ராயனுக்கு முன்பதாக நிற்கணும். யாருங்க ராயன்? இந்த ராயன் யார் அப்படின்னா, அந்த காலத்துல அதிகாரம் யாருக்கு இருந்ததோ அவன் தான் ராயன், ரூலர், ராயன். ஒருவேளை ஒருவனை குற்றத்தின்படியாக அவனை பிடித்தாங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று சரண்டர் ஆகலாம், இல்லை அப்படின்னா நான் ராயனுக்கு அயலம் இடுகிறேன், அதான் நான் ராயனுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவனை அடிக்க முடியாது, கைது செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, விசாரணை கூட செய்ய முடியாது. அவனை நேரடியாக எங்க தான் கொண்டு போய் ஒப்படைக்கணும், ராயனிடத்துல ஒப்படைக்கணும். அதுதான் ராயனுடைய மதிப்பு. இதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாருக்கு முன்பதாக, வசனம் என்ன சொல்லுது, நீங்க யாருக்கு முன்பதாக நிற்கணுமா, ராயனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நீங்க என்ன செய்யப்பட வேண்டும், நிற்கப்படணும். அதனால அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நீ பயப்படாத, நீ அழிந்து போக மாட்ட, ஏன்னா நீ ராயனுக்கு முன்பதாக நிற்கக்கூடியவன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே 30வது வசனத்துல தான் அழகா சொல்றாரு, நீங்க போஜனம் பண்ணும்படி உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்க என்ன செய்யப்பட வேண்டும், போஜனம் பண்ணணும். என்ன செய்யப்பட வேண்டும், போஜனம் பண்ணும். இப்ப நம்மளும் ஒரு போஜனத்துக்காக தான் காத்திருக்கிறோம், நம்மளும் ஒரு போஜனத்துக்காக தான் காத்துக்கிறோம். அப்போ பவுல் சொல்றாரு, நீங்கள் தப்பி பிழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யப்பட வேண்டும், இந்த போஜனத்தை பண்ண வேண்டும். நீங்க போஜனம் பண்ணுனா நீங்க தப்பி பிழைப்பீர்கள். நீங்க தப்பி பிழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா போஜனத்தை பண்ணணும். அப்போ போஜனம்ங்கிறது மிக முக்கியம், போஜனம்ங்கிறது மிக முக்கியம். யோவான்ல சொல்றாரு, 4வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க ஒரு போஜனத்தை அறிமுகப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு போஜனத்தை நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், புசித்துக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு போஜனம் சொல்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த போஜனம் சாதாரண போஜனம் அல்ல, இது மகிமையான போஜனம். இந்த போஜனத்தை அப்படின்னு சொல்லி போஜனம்னு சொல்லி எதை சொல்றாருன்னா, 34வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். என்ன சொல்றாரு, என்ன போஜனமா, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்து அந்த வேலை கிரியை நான் முடிப்பது என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்போ போஜனம் அப்படின்னு அவர் எதை சொல்றாரு, பிதாவினுடைய சித்தம் செய்வது போஜனம். எப்படி நம்ம போஜனத்தை உட்கொள்ளும் பொழுது அது எனக்கு சரீர பிரகாரமான ஒரு பலத்தை தருகிறதோ, அதே போல தேவனுடைய சித்தத்தை நான் செய்யும் பொழுது நான் என்ன செய்றேன், அவருக்கு உடையவனாய் மாறுகிறேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது, அவருடைய பரிசுத்தம் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. வாசிங்க. அப்போ அவருடைய சித்தத்தை செய்ய நான் வந்தேன், அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யறதே எனக்கு போஜனம். அப்படின்னா என்ன அர்த்தம், போஜனா சித்தம், சித்தம்னா பரிசுத்தம். அப்ப என்ன சொல்ல வர்றாரு, நீங்க பரிசுத்தமாய் நடப்பீர்கள் என்றால், பரிசுத்தமாய் காக்கப்படுவீர்கள் என்றால் நீங்கள் தப்பி பிழைப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்வீங்க, தப்பி பிழைப்பீர்கள். அதான் சொல்றாரு, நீ போஜனம் பண்ணுவாயாகி நீ என்ன செய்யப்படுவ, தப்பி பிழைப்பாய். நான் போஜனம் பண்ணல அப்படின்னா நான் தப்பி பிழைக்க முடியாது. அப்போ இங்கேயும் நம்ம ஒரு போஜனத்தை பார்க்கிறோம். இந்த போஜனத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்றோம், தப்பி பிழைக்கிறோம், தப்பி பிழைக்கிறோம். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, வாசிங்க நீங்க.
அது எனக்கு ஜீவனும் கடைசி நாட்களில் நான் எழுப்புகிறதுமா இருக்கக்கூடியது. எந்த வசனம் எத்தனை பேருக்கு? யோவான் 6:53-54. யோவான் 6:53-54 வாசிங்க. மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் எத்தனை பேத்துக்குள்ள ஜீவன் இருக்கு? எத்தனை பேத்துக்குள்ள ஜீவன் இருக்கு? எத்தனை பேத்துக்குள்ள ஜீவன் இருக்கு? ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ள ஜீவன் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யப்பட வேண்டும்? அவருடைய சரீரமாகிய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நான் உட்கொள்ளுவேனானால், போஜனம் பண்ணுவேனானால் எனக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அதை தொடர்ந்து வாசிங்க. நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். தேவனுடைய வருகையில யார் எழுப்பப்படுவாங்க சொல்லி வசனம் சொல்லுது. யார் எழுப்பப்படுவாங்க? அவருடைய சரீரத்தையும் அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் திராட்சரசத்தையும் எவன் உட்கொள்கிறானோ அவனுக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் இருக்கிறவனைத்தான் அவர் என்ன செய்வாரு? எழுப்புவார். ஒருவேளை எனக்குள்ளாக ஜீவன் இல்லை அப்படின்னா நான் இங்கேயே செத்தவடா இருந்தேன்னா என்னால என்ன செய்ய முடியாது? எழுந்திருக்க முடியாது. அவர் என்னை எழுப்பவும் மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் உயிரடைய வேண்டும், ஜீவன் உள்ளவனாக இருக்க வேண்டும், கடைசி நாட்களில் நான் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னா நான் என்ன செய்யப்பட வேண்டும்? இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் நான் உட்கொள்ள வேண்டும். ஏன் உட்கொள்ளணும்? நான் எப்போ இந்த திராட்சரசத்தையும் அப்பத்தையும் உட்கொள்றனோ அப்போ கிறிஸ்து எனக்குள்ளாக என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். நான் எப்போ திராட்சரசத்தை குடிக்கிறேனோ அப்போ அவருடைய உயிர் எனக்குள்ளாக என்ன செய்யப்படுகிறது? வருகிறது. இப்ப எனக்குள்ளாக இருக்கிறவர் ஜீவிக்கிற கிறிஸ்துவாக இருக்கிறார், உயிருள்ள கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகையினால் கிறிஸ்துவை தரித்திருப்பேனானால் நான் பிழைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் பிழைக்க வேண்டும் என்றால் நான் போஜனம் பண்ண வேண்டும். இதைதான் பவுல் சொல்லுகிறார். பிழைக்க வேண்டும் சொன்னா நீங்க என்ன சாப்பிட வேண்டாம்? போஜனம் பண்ணணும். இந்த போஜனத்தை நீங்க பண்ணலன்னு சொன்னா நீங்க தப்பி பிழைக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ எந்தெந்த காரியங்கள் தப்பி நம்ம பிழைத்தோம், எந்தெந்த காரியங்களை தப்பி நம்ம பிழைக்கிறோம், எந்தெந்த காரியத்தில் தேவன் நம்மளை தப்பி பிழைக்க செய்கிறார் அப்படிங்கிற ஒரு 2-3 குறிப்புகளை நம்ம பார்த்து நம்ம திருவிருந்துக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இந்த திருவிருந்து அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே உலகத்தில் இருக்கும்போது சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு மிகவும் ஆசை அப்படின்னு சொன்ன ஒரே காரியம் இதுதான். என்ன செய்றாரு? எனக்கு மிகவும் ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரே காரியம் இந்த திருவிருந்து. அப்போ அவரே ஆசைப்பட்டார் அப்படின்னு சொன்னா அந்த ஐக்கியத்துக்குள்ள நம்மளும் என்ன செய்யப்பட வேண்டும்? இருக்கணும். அதனால இந்த திருவிருந்து சாதாரணம் இல்லை. எப்போ இந்த திருவிருந்தை நீங்க உட்கொள்கிறீர்களோ, போஜனம் பண்ணுகிறீர்களோ, அப்போ நீங்க தப்பி பிழைப்பீர்கள். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு நேராக நம்மளோட வேதாகமத்தை திருப்புவோம். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். எப்படி தாவீதால தப்ப முடிஞ்சது? எப்படி தாவீதால தப்ப முடிஞ்சது? நம்ம பார்த்தோம். தாவீது எருசலேம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக பார்த்தோம். அவர் என்ன செஞ்சாரா? இந்த பந்திக்காக அவர் இருக்கிற இடத்தை விட்டு எருசலேமுக்கு அங்கேயே குடியிருந்தார். மோபிபெசேக் அப்படிங்கிற தலைப்பிலேயே நம்ம பார்த்தோம். அப்போ
தேவனுடைய பந்தி எவன் போஜனம் பண்ணுகிறானோ அவன் என்ன செய்வான்? தப்பி பிழைப்பான். வசனம் இங்க சொல்லுது, சவுல் என்ன செய்தாரா? ஈட்டி எறிந்தாரா. சவுல் எப்படிப்பட்ட ஆளு? ஈட்டி எறிறதுல பெரிய ஆளு, வல்லவர், சந்தேகமே வேண்டாம். வாசிங்க 2 சாமுவேல் 1:22. 2 சாமுவேல் 1:22. அவரு ஈட்டி எரிஞ்சாருன்னா அவ்வளவு, நான் நினைக்கிறேன் ஜாவ்லிங் த்ரோல அவர் தான் ஃபர்ஸ்டா இருந்திருப்பார் அந்த காலத்துல. இல்ல கொலை உண்டவனா? யோனத்தானுடைய வில் பின் வாங்கினதில்லை, சவுலுடைய பட்டயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு ஒருத்தனை குறி வச்சு அவரு பட்டயத்தை இறஞ்சிட்டாருன்னா இல்ல தாக்கிட்டாருன்னா திரும்பி அது என்ன செய்யாது? வெறுமையா வராது. அது அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான் சவுல். ஆனா வசனம் சொல்லுது, இந்த சவுல் ஈட்டியை எரிஞ்சாலும் தாவீது என்ன செஞ்சாரா? அதுல தப்பினார். ஏன் தப்பினார்? வசனம் சொல்லுது, இந்த போஜனத்தை நீ உட்கொள்வே, ஆனால் உன்னுடைய எதிரி எத்தனை முறை உன்னை தாக்கினாலும் நீ என்ன செய்வ? தப்பு வைப்ப. ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்றாரு? உன்னை தப்பு வைப்பார். அப்போ எதிரியின் சதிக்கு நீ என்ன செய்யப்படுவாய்? தப்பு வைக்கப்படுவாய். அப்போ தாவீது தப்புனா அப்படின்னு சொன்னா, தாவீது தப்புனான்னு சொன்னா நம்மளும் என்ன செய்ய முடியும்? தப்ப முடியும். எப்ப நீ போஜனம் பண்ணுகிறியோ, எப்ப நீ அபிஷேகம் இருக்கிறியோ, எப்ப நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதா இருக்கிறியோ, அப்போ எதிரிகளுடைய ஈட்டிக்கு தேவனோட என்ன செய்கிறார்? தப்புவிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தப்புவிக்கிறார் அப்படின்னு சொன்னா பவுல் சொல்றாரு, நீ போஜனம் பண்ணுவாயானால் நீ தப்புவிக்கப்படுவாய். அப்போ நீங்க இந்த போஜனத்தை உட்கொள்ளும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்ன? எதிரிகள் உங்களை எத்தனை முறை தாக்கினாலும் நீங்க என்ன செய்யப்படுவீங்க? பாதுகாப்பாக தப்புவிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 91, 92, 121 எல்லா வசனமும் அதை தான் சொல்லுது. தேவன் உங்களை என்ன செய்றார்? தப்புவிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 2 பேதுரு 1:4. 2 வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, நீங்க உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்க தப்பணும்னு சொல்லப்படுது வசனம். ரெண்டாவது இன்னொரு வசனம் வாசிப்போம். 2 பேதுரு 2:20. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்ப இங்க என்ன சொல்லப்படுது? நீங்க எதற்கு தப்பணும்னா, ஒண்ணு உலகத்தின் இச்சைகளுக்கு நீங்க என்ன செய்யப்பட வேண்டாம்? தப்பணும். செகண்ட், உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்க தப்பணும். உலகத்தின் இச்சை, உலகத்தின் அசுத்தம், 2 காரியங்களுக்கு நீங்க தப்பணும். இந்த 2 காரியங்களுக்கு நீங்க தப்பி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லப்படுது? வசனம் சொல்லுது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவமானது பூரணமாகும் பொழுது, இன்னும் சொல்ல போனா சம்பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்குது. அப்போ இச்சை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இச்சை வரக்கூடாது. ரோமருடைய புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா, சமயத்துக்காக நமக்குள்ளேயே இருக்குமா இச்சை. இந்த இச்சை நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இச்சை சமயம் பார்த்து கொண்டே இருக்கும். எப்போ உயிர்ப்பித்து வெளியே வரணும் அப்படிங்கிறத சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இடம் கொடுக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய இச்சை என்ன செய்யுப்பா? சமயம் பார்த்துக்கிட்டு இருந்த இச்சை இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டு நம்மளை என்ன செய்யும்? வழி விலக செய்யும். அதுதான் அசுத்தம். அசுத்தம்னா என்ன? பாவ செயல், கடவுளுடைய சித்தத்திற்கு புறம்பான காரியம், ஒழுக்கக்கேடான காரியம். இதெல்லாம் இருந்து நீங்க தப்பணும் அப்படின்னா பவுலோட ஆலோசனை, நீங்க போஜனம் பண்ணுங்கள். ஏன்? இதை நான் போஜனம் பண்ணும் பொழுதுதான் நான் அனுதினமா என்ன நான் சுத்திகரிக்கிறேன், என்ன நான் பரிசோதனை செய்கிறேன்.
நான் தேவனுக்கு ஏற்ற மகனா இருக்கிறேன்னா இந்த காரியத்துல இப்படி இருக்குது, இந்த காரியத்துல இப்படி செய்திருக்கிறேன்னு என்ன நானே சுத்திகரிக்கிறேன், என்ன நான் என்ன செய்யறேன், பரிசோதனை பண்ணிக்கிறேன். அதனால தான் இந்த ராபோஜனம் உங்களுக்கும் அவசியம்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைக்கிறார். ஏன்னா நீ பரிசுத்தத்துல வளரணும் அப்படின்னா நீ என்ன செய்யப்பட வேண்டாம், அசுத்தமான காரியங்களையும் இச்சையான காரியங்களையும் விட்டு நீ தப்பணும். நீ தப்பக்கூடிய பலன் இதுதான் தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இதுதான் தரும். சில நேரத்துல சில பாவம் உலக இச்சை என்ன செய்யுமா, நம்மளை பின்னாடியே தொடரும். அழகா காலையில ஆராதனையில பிரதர்ஸ் சொன்னாங்க, நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். எப்படி கடவுளை நீங்க பின்பற்றினீங்கன்னா நன்மையும் கிருபையும் தொடருதோ, அதே போல சில நேரத்துல நம்மளோட பாவம் அதான் சொல்லுது, பாவம் எங்க படுத்திருக்குதா, வாட்ஸ்அப்ல படுத்திருக்குது. எப்ப நீங்க கதவை திறப்பீங்களான்னு சொல்லி காத்து கொண்டு உங்களை படுத்துக்கிட்டு இருக்கு. அது உங்களை பின்னாடியே வரும். ஒரு சம்பவம் சாமுவேலுடைய புஸ்தகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தாவீது யாரை திருமணம் செய்யறாரு, சவுலுடைய மகளை திருமணம் செய்யறாரு. யாரு, மீகால் திருமணம் செய்த பிறகு இந்த சவுல் என்ன செய்யறாரு, மீகால வேற ஆளுக்கு கட்டி கொடுத்துறாரு. வேற ஆளுக்கு கட்டி கொடுத்த பிறகு பொசிஷன்ல வராரு. உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருந்த தாவீது அந்த காலகட்டத்தில் எடுத்து கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் தாவீது இப்ப என்ன செய்யறாரு, பவருக்கு வராரு, அதிகாரத்துக்கு வராரு. வந்த உடனே அவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய, இப்ப மீகால அழைத்து வா அப்படிங்கிறாரு. மீகால அழைத்து வா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மீகால என்ன செய்றாங்க, அழைத்து வராங்க. அப்போ அந்த ரெண்டாவது புருஷன் என்ன செய்றாரா, அதை வாசித்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமே, 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 13-16 நிறுத்தி வாசிப்போம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 13 அதுல இருந்து. அதற்கு தாவீது கொடுத்து என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்லச் சொன்னான். 15 அப்பொழுது இஸ்போசேத் பாயின் லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். 16 அவள் புருஷன் பகுனில் மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு நிறுத்துவோம். இந்த இடத்துல அவன் எது வரைக்குமா, பர்கூர் மட்டும் அவள் பிறகாலே. இதை நல்லா இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவரு கெஞ்சி பார்த்தாராம், அதுக்கப்புறம் அளவும் ஆரம்பிச்சிட்டாராம். புரியுதா, கெஞ்சி பார்த்தாரு, அதுக்கப்புறம் அளவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி அழுது கொண்டே வந்தாரு. அப்னர் அவனை நோக்கி நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னர் எத்தனை தடவைங்க அதட்டினாரு, ஒரே தடவை தான், திரும்பி போ அப்படின்னாரு, அவன் போயிட்டான். அவ்வளவுதான். இப்படிதான். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த உலகத்தை நிச்சயம் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். நீ போகாத, நீ ஜெபம் பண்ணாத, நீ வேதம் வாசிக்காத, நீ பரிசுத்தமா வாழாத அப்படின்னு உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே உங்க பின்னாடியே வரும். சில நேரங்கள்ல உலகத்தின் அசுத்தங்கள் இச்சைகள் என்ன செய்யுமா, பின்னாடியே வரும். எப்படி அப்னர் சொன்னாரோ அதுபோல ஒரு மணவாளன, ஒரு உண்மையான மணவாட்டி அல்லது சோரம்போன மனம் திரும்பின மணவாட்டி ஓசியால சொல்ற பிரகாரமாக தேடி வரும் பொழுது ஆவியானவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான், நீ திரும்பி போ. என்ன செய், திரும்பி போ. இனி என்ன செய்யக்கூடாது, என்னோட பிள்ளையா பின்தொடரக்கூடாது. நீ அவ்வளவுதான். அதிகாரம் எங்க இருக்கு, திரும்பி போன்னு சொன்ன உடனே திரும்பி போனோம். அதுதான் இன்னைக்கு இந்த போஜனத்தை நம்ம புசிக்கிறோமோ, இதை நம்ம போஜனம் பண்றோமோ, அன்னைக்கு நமக்கு பின்தொடரக்கூடிய அசுத்தங்களும் பின்தொடரக்கூடிய இச்சைகளையும் ஆவியானவர் என்ன செய்கிறாரா, திரும்பி போங்கிறாரா. ஒரே வார்த்தை தான், திரும்பி போ.
எத்தனை பேத்தால சொல்ல முடியும்? எங்க இருந்து இந்த வந்தது இந்த பலன்னா இந்த போஜனம் நமக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். முதலாவதாக நம்ம பார்த்தா எதிரிகளினுடைய சக்திகளுக்கு, எதிரிகளினுடைய தாக்குதலுக்கு தேவன் நம்மளை தப்புவிக்கிறார். அதற்கு காரணம் போஜனம் பண்ணினால் நீ தப்புவிக்கப்படுவாய். இரண்டாவது சொல்றாரு, உலக இச்சைகளும் உலக அசுத்தங்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். எப்ப? போஜனத்தை நீ பண்ணுவாயானால், போஜனம் பண்ணுவாயானால் தப்பி பிழைப்போம். மூன்றாவது ஒரு காரியம், தானியேலுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். தானியேல் 6:20. அங்க சம்பவம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவம். சிங்க கபில இப்ப யார போட்டுட்டாங்க? தானியேலை சிங்க கபில போட்டுட்டாங்க. நேரம் விடியுது, வசனம் அப்படிதான் சொல்லுது. அக்காலமே நேரம் விடியும் பொழுது, அதிகாலையில பொழுது விடியும் பொழுது ராஜா என்ன செய்றாரு? ஓடி வர்றாரு. ஏன்னா ராஜாவால நைட்டெல்லாம் தூங்க முடியல. நான் கேட்கிறேன், ஒரு மனுஷன் ராஜாவாலேயே தூங்க முடியலன்னா பரமராஜா தூங்குவாரா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆபத்து வருது, ஒரு சோதனை வருதுன்னா அவர் தூங்குவாரா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? என் ராஜா எனக்கு என்ன செய்யற? துணை நின்று. அதான் மோசே சொல்றாரு, தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்துக்கு விலக்கி காத்தாரு. அது போலதான் நம்மளும் சொல்ல முடியும். தேவன் ஒரு ராஜாவே தூங்கல அப்படின்னா பரமராஜா என்ன செய்ய மாட்டாரு? தூங்கவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக அவரு பெருமூச்சு விட்டு அழுது புலம்பி எதிரியுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அது நானே நடந்தது மொர்தெக்காயோட வாழ்க்கையில. எதிரிக்கு பிரச்சனை, எதிரினால பிரச்சனை அப்படின்னா தூக்கத்தை கூட என்ன செய்வாரு? கலைப்பார். அதான் சொல்றான், ராஜாவே தூங்கல அப்படின்னா என்னுடைய தகப்பன் தூங்க மாட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ நான் தப்பி பிழைக்க வேண்டும், நான் போஜனத்துக்கு வரணும். ஓகே. இன்னொரு காரியம், இந்த சிங்க கபில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தேவன் வாயை கட்டினாரா, இல்ல வாயை கட்டினதுக்கு அப்புறம் தூக்கி போட்டாங்களா? வாயை கட்டின பிறகுதான். அதான் கரெக்ட். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேல இருந்து வர்றதுக்கு முன்னாடி இது இங்க இருந்து ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்கோம். அப்போ தேவன் என்ன செஞ்சிட்டாரு? எப்ப நீங்க தீர்மானம் அங்க நடக்குதோ அப்பமே இங்க என்ன செஞ்சிருப்பாரு? வாய கட்டிருப்பாரு. என்ன சொல்ல வரோம்? எப்ப உங்களுக்கு பிரச்சனை வருதுன்ட்டு நினைவுல உதிக்கும் பொழுதே தேவன் என்ன செய்யறாரு? அதற்கு உண்டான ஆயத்தங்களை பண்ணி உங்களை என்ன செய்யறாரு? தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் சொல்றாரு, சிங்கத்தின் வாயிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். எதுங்க சிங்கம்? கெச்சிக்கிற சிங்கம் யாரு? அப்போ பிசாசினுடைய உபத்திரவத்துக்கும் பிசாசினுடைய ஆலோசனைக்கும் உங்களை என்ன செய்கிறாரு? தப்புவிக்கிறார். யாருங்க? கட்சிக்கிற சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்க வல்லவர்னு சொன்னா அது யூத ராஜசிங்கம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம், உனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, சிங்கத்தினால் உனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதற்குண்டான ஆயத்தத்தை முன்கூட்டியே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், நீ என்னுடைய மாமிசத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் நீ பானம் பண்ணியிருக்கிற. அதனால தான் பவுல் சொல்றாரு, நீ பானம் பண்ணுவாயானால் நீ தப்பி பிழைப்பாய். நீ பானம் பண்ணலனா நீ தப்பி பிழைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3வது அதிகாரத்துல அக்கினியில இருந்து அதே மாதிரிதான் ராஜா கேட்கிறாரு. அக்கினியில இருந்து என்ன செஞ்சாரா? தப்புவித்தார். அக்கினியில இருந்து நீ தாவீதாய் இருந்தாயானால் நீ என்ன செய்யப்பட வேண்டும்? தப்புவிக்கப்படணும். நீ தாவீதின் அபிஷேகம் பெற்றதா இருந்தா நீ தப்பிக்கப்படுவ. தானியேலின் அபிஷேகத்தை பெற்றதா நீ சிங்கத்தின் மத்தியில நடப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீதினுடைய ஆசீர்வாதமா, தாவீதினுடைய ஆசீர்வாதம், தானியேல் தாவீதினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க என்ன செய்வீங்க? சிங்கத்திலையும் போவீங்க, ஈட்டிலிருந்தும் தப்பிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் சொல்றாரு,
உன்னை காக்கிறன்னா என்ன செய்யப்படுறதுல தூங்குறதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டே வராரு. ஏன்னா நமக்குள்ள நம்ம அவரை வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா, நமக்குள்ள நம்ம வச்சிருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்லும்போது நீங்கள் அவரை என்ன செய்றீங்க, தரித்திருக்கிறீர்கள். நீங்க அவரை தரித்திருக்கிறீர்கள். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அவரை தரித்திருக்கிறோம். அப்போ அவரை நான் தரித்திருப்பேன்னு சொன்னா எனக்கு சிங்கமும் ஒண்ணு செய்யாது, அக்கினியும் ஒண்ணு செய்யாது, ஈட்டியும் ஒண்ணு செய்யாது, உலக அசுத்தமும் இச்சையும் எனக்கு ஒண்ணு செய்யாது. ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து எனக்குள் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 12 சீஷர்களை நான் ஏற்கனவே சொன்ன சம்பவத்தை மறுபடியும் அதை சொல்றேன். 12 சீஷர்களை அப்பத்தை எடுத்து அது வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரச்சனை வரும் பொழுது இயேசு என்ன செய்வாரா, ஞானமாய் விலகி போனார், மறைந்து போனார், கடந்து போனார்னு சொல்லியிருக்கோம். ஆனா எப்போ இந்த கெஸ்டமனை தோட்டத்துல அவர் வந்தாங்க, அவர் சொல்றாரு, நீங்க யாரை தேடி வந்தீங்க, என்ன தேடி வந்தீங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என்னோட சீஷர்கள் என்ன செய்யாதீங்க, அரெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன், எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, ஏன் அதை சொன்னாருன்னு சொன்னா, அதுக்கு முன்பதாக இந்த ராபோஜனம், இந்த ராபோஜனத்துல அவர் என்ன செஞ்சாரு, அப்பத்தை எடுத்தாரு, பிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து சொன்னாரு, இது என்னுடைய சரீரம். இப்போ அந்த எல்லாருமே என்ன செய்தாங்க, அதை வாங்கி புசித்தார்கள். அப்போ கிறிஸ்துவின் சரீரம் அவர்களுக்குள்ளாக கடந்து சென்றது. அடுத்தது அவர் எடுக்கிறாரு, திராட்சரசத்தை எடுத்து அப்படியே கொடுத்து சொல்றாரு, இது என்னுடைய இரத்தத்திலான புது உடன்படிக்கைன்னு சொல்றாரு. அப்போ இந்த திராட்சரசத்தை எடுத்து அவங்க குடிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் நமக்குள்ளாக என்ன செய்யுது, கடந்து போகும் பொழுது நமக்குள்ளாக கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. இப்போ அந்த இடத்துல யாருண்டா, எல்லாருமே கிறிஸ்துவா தான் இருந்தாங்க. யார் இருந்தா, எல்லாருமே கிறிஸ்துவா தான் இருந்தாங்க. பேதுருல கிறிஸ்துவா தான் இருந்தாரு, யோவான்ல கிறிஸ்துவா தான் இருந்தாரு. ஏன்னா இப்ப அந்த இடத்துல 13 கிறிஸ்து, இவரையும் சேர்த்து 13 கிறிஸ்து என்ன செஞ்சாங்க, உயிருள்ள கிறிஸ்துவா இருந்தாங்க. அவர் தன்னுடைய சரீரம் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு இப்ப சொன்னார், நான் போய் மரிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு 12 போஜனம் இப்ப இங்க இருக்கு. நான் என்ன செய்றேன், அவருடைய சித்தத்தை செய்ய தைரியமா இப்ப நான் போறேன், நான் மரித்தாலும் பிழைத்திருக்கிறேன்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த தைரியம் அவருக்கு வந்துச்சு. ஆனா வசனம் சொல்லுது, அபாத்திரமா எடுக்கவும் கூடாது, அபாத்திரமா எடுக்கக்கூடாது. அபாத்திரமா எடுத்தவங்க மரணத்தையும் ருசி பார்த்தார்கள், அதுக்கும் யூதாஸ். அதனால இந்த ராபோஜனத்துக்குள்ளாக கடந்து பயபக்தியோடு இந்த ராபோஜனத்தை எடுக்கும் பொழுது நம்ம தப்புவிக்கப்படுவோம். ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ளாக ஜீவிக்கிறார், நமக்குள்ளாக கிறிஸ்து உயிர் பெற்றிருக்கிறார். நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன், கிறிஸ்துவின் நற்சாட்சியாக நான் ஜீவிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்துல, அந்த அதிகாரத்துல கடைசியில நீங்க வாசிக்க முடியும். வாசிங்க, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 44வது வசனம். இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எப்ப கரை சேர்ந்தார்களா, எப்போ பவுல் அப்பத்தை எடுத்து பிட்டு எல்லாரும் போஜனம் பண்ணாங்களோ, போஜனம் பண்ணினவங்க எல்லாரும் இப்ப என்ன செஞ்சாங்களா, தப்பி கரை சேர்ந்தார்கள். அப்போ நம்மளும் கரை சேரணும் அப்படின்னா, நம்மளும் கரை சேரணும்னா, ராயனுக்கு முன்பதாக நானும் நிற்கணும்னு சொன்னா, நானும் இன்னைக்கு என்ன செய்யப்பட வேண்டும், போஜனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, போஜனம் பண்ண வேண்டும். தேவன் சொல்றார். இன்னும் ஒரு வசனத்தை முன்கூட்டியே சொல்லணும், இப்பதான் ஞாபகம். லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக ஆமென் என்னப்படுவதற்கு
எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 காரியத்தை சொல்றாரு இந்த வசனத்துல. ஒன்று, எல்லாவற்றிலும் இனி சம்பவிக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நீ என்ன செய்யப்படுவ? தப்புவிக்கப்படுவாய். ஈட்டினும் குறிப்பிட்டு சொல்லல, இச்சைன்னு குறிப்பிட்டு சொல்லல, உலக அசுத்தம்னு குறிப்பிட்டு சொல்லல, சிங்கம்னு சொல்லல, அக்கினின்னு சொல்லல. இனி எதுவா இருந்தாலும் சரி, இனி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலிருந்து நீ என்ன செய்யப்படுவா? தப்புவிக்கப்படுவாய். இனி சம்பவிக்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்து நீ தப்புவிக்கப்படுவாய். எப்போ? இந்த ராபோஜனத்தை நீ புசிக்கும் பொழுது, இந்த ராபோஜனத்தை நீ எடுக்கும் பொழுது, இனி சம்பவிக்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை என்ன செய்வாரு? தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தப்புவிப்பார். தப்புவிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவானாய். அதுதான் ராயனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவானாய் இருக்கிறதுக்கு எப்போது நீங்க ஜெபிங்க. இந்த ஜெபத்தோட தான் இன்னைக்கு நம்ம இந்த பந்தியை பங்கு பெற போறோம். ஹல்லேலூயா. இந்த ஜெப சிந்தையோடு கூட நீங்க இருங்க. வசனம் சொல்ல பிரகாரமாக இந்த போஜனத்தை எடுத்து பிட்டு புசித்து அவர்கள் என்ன செஞ்சாங்களா? தப்பி கரையேறினார்கள். நம்மளும் தப்பி கரையேறுவோம், தப்பி கரையேறுவோம். எப்போ? போஜனத்தை உண்ணும் பொழுது. இந்த போஜனத்தை உண்ணுன பிறகு தேவன் சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது, இனி எதுவா இருந்தாலும் சரி நீ தப்பிப்ப, நீ தப்பிப்ப, நீ பிழைப்பாயின்னு சொல்லிட்டாரு. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? ஒரு 2 நிமிடம், ஒரு 2 நிமிடங்கள் தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய பந்திக்கு செல்ல முன்பதாக எல்லாரும் கண்களை மூடி, உங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த காரியத்தின் மேல நீங்க குறை உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்ட்டு. எந்தெந்த காரியத்தின் மேல குறை உள்ளவர்களாக இருக்கிறீங்க, எந்தெந்த காரியம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறது, எந்தெந்த காரியம் உங்களை பின்தொடருகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய சமூகத்துல இன்றைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி, அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி தேவனுடைய சமூகத்தில், கர்த்தாவே இந்த பந்திக்கு முன்பதாக, நான் கடந்து செல்லும் முன்பதாக என்னையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்கப்பா, என்னையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. நான் உம்முடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுது பரிசுத்தமாகிய இந்த போஜனம், பரிசுத்தமாகிய இந்த போஜனத்தை உட்கொள்ளும் பொழுது நானும் பரிசுத்தமா இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஒரு காலம் அவரை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லுதப்பா. என்னை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. என்னிடத்துல காணப்படுகிற ஒவ்வொரு குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எதுவாக இருப்பினோ, எதுவாக இருப்பினோ எல்லாவற்றையும் மன்னிங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்தில் உங்களோட உள்ளத்தை நீங்க ஊற்ற போறீங்க. எல்லாரும் வாய்களை திறப்போம், எல்லாரும் வாய்களை திறப்போம். வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்தில் வாய்களை திறந்து கேளுங்க. கர்த்தாவே, இந்த பந்திக்கு போறதுக்கு முன்பதாக என்னை நீங்க சுத்திகரிங்க, என்னை நீங்க சுத்திகரிங்கப்பா. நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதப்பா. என்னை நீங்க சுத்திகரிங்கப்பா, என்னை நீங்க சுத்திகரிங்க. கர்த்தாவே, நான் தானியேலை போல நான் கர்த்தாவே உமக்காக ஒரு பொருத்தனையோடு கூட ஜீவிக்கக்கூடிய மகளப்பா. நான் என்னை நீங்க தப்புவிக்கிறதுக்கு வல்லவராக, போதுமானவராக இருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, நான் பண்ணின பொருத்தனைகள் உண்டு, அந்த பொருத்தனைகள் எல்லாம் கர்த்தாவே நான் தவறினதும் உண்டப்பா. அந்த தவறுதலுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன்னு சொல்லி வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. கர்த்தாவே, இன்றைக்கு என்னை கழுவுங்க, இன்றைக்கு நீங்க கழுவுங்க, என்னை கழுவுங்க. இந்த ராபோஜனத்துக்கு முன்பதாக என்னை நீங்க கழுவி சுத்திகரிங்கப்பா. ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக, ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக உங்களுடைய ராபோஜனத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். என்னை நீங்க கழுவுங்கப்பா, என்னை நீங்க கழுவுங்க, என்னை முற்றிலுமாக கழுவுங்க, என்னை நீங்க கழுவுங்க. உம்முடைய பரிசுத்தத்தோடு கூட இந்த பந்திக்குள்ளாக நான் கடந்து செல்லணும்ப்பா. நான் உட்கொள்ளக்கூடிய இந்த அப்பம் அது வெறுமையான அப்பம் அல்ல, உம்முடைய சரீரம் சொல்லி நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் ஆசையாக புசிக்கும்படியாக, போஜனம் பண்ணும்படியாக ஆசையாக எங்களுக்கு கொடுத்த இந்த அப்பத்தை நாங்கள் புசிக்கிறோம்ப்பா.
கர்த்தாவே, உம்முடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கணும்னு நான் விசுவாசத்தோடு கூட இந்த திராட்சரசத்தை நான் உட்கொள்ள போறேன். என்னை நீங்க சுத்திகரிங்கப்பா. நீரே எங்களை சுத்திகரித்து இந்த ராபோஜனத்துக்குள்ளாக நான் கடந்து செல்ல என்னை பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென்.